4x squared y by 2z squared into 6xz cube by 20y to the power 4 னு கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். எப்படி பண்ணலாம் அப்படினா 4x squared y by 2z squared கொடுத்திருக்காங்க இல்லையா into 6xz cube by 20y to the power 4. இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப 2 2s are 4, 10 2s are 20, 3 2s are 6, 1 2s are 2. இதுவும் 1 2s are 2, 5 2s are 10. இந்த நம்பர்ல நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன இருக்கும் அப்படினா 3 இருக்கு. இங்க கீழ வந்து 5 இருக்கு இல்லையா? 3 இருக்கு 5 இருக்கு. சோ 3 by 5. அடுத்து இந்த வேரியபிள்ஸ் கவனிங்க. இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா x to the power 3x cube ன்னு வரும். அடுத்து இங்க z ஸ்கொயர் இருக்கு, இங்க z cube இருக்கு இல்லையா? சோ இத கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ z cube ல இருந்து z ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுனா ஒரு z இருக்கு இல்லையா? இப்போ z. அடுத்து இங்க y இருக்கு, இங்க y to the power 4 இருக்கு. சோ இதுல ஒரு y கேன்சல் ஆயிடுச்சுனா y cube இருக்கும். அப்போ y cube கீழ வரும். இப்போ கேன்சல் பண்றதெல்லாம் பண்ணிட்டோம். என்ன இருக்குன்னா 3x cube z by 5y cube. சோ இதுதான் இந்த சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்சர். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. p squared minus 10p plus 21 by p minus 7 into p squared plus p minus 12 by p minus 3 square. இதுல இந்த மேல உள்ள இந்த நியூமரேட்டர் ரெண்டுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 1 into 21 ப்ராடக்ட் வந்து 21 வரும், சம் வந்து -10. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 21 வரணும், ஆட் இல்லனா செப்பரேட் பண்ணும்போது -10 வரணும். 7 3s are 21. இப்போ -10 வரணும்னா இது ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 3s are 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 வருது, அதே செய்யும் போது மைனஸ். -7 -3. இதை இந்த நியூமரேட்டர் பதிலா இது எடுத்துக்கலாம். அப்போ p minus 7 p minus 3 by p minus 7 into இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 1 into 12 வரும். இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ். இது ப்ராடக்ட் சம் வந்து 1. இதுக்கு முன்னாடி 1 இருக்குற அர்த்தம், அப்போ 1 ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரணும், ஆட் இல்லனா செப்பரேட் பண்ணும்போது 1 வரணும், பிளஸ் 1 வரணும். 4 3s are 12. இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மைனஸ் இருக்கணும். அதே சமயத்துல இங்க பிளஸ் 1 இருக்கனால இது செப்பரேட் பண்ணோம்னா 1 வருது. நமக்கு பிளஸ் 1 வரணும்னா பெரிய நம்பர் சைடு கண்டிப்பா பிளஸ் இருந்தா தான் பிளஸ் 1 வரும். அப்போ பிளஸ் 4 எடுத்துக்கலாம், இது -3 எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு +4 -3 கிடைச்சிருக்கு. இதுக்கு பதிலா இது எடுத்துக்கலாம். அப்போ p plus 4 p minus 3 ன்னு எடுத்துக்கலாம் by p minus 3 the whole square. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா p minus 7 இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து p minus 3 இங்க ஒன்னு இருக்கு, இங்க p minus ஸ்கொயர் இருக்கு இல்லையா? சோ இதுல 1 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இதுல p minus 3 மட்டும் இருக்கும். இப்போ p minus 3 இங்க ஒன்னு இருக்கு, இங்க p minus 3 இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன இருக்குன்னா p plus 4 மட்டும் தான் இருக்கு. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்.